ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரீசன்ட்லி அடிக்டட் திஸ் சாங் அப்படின்ற வார்த்தைகளுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். ரீசன்ட்லி அடிக்டட் திஸ் சாங், ரீசன்ட்லி அடிக்டட் திஸ் சாங். இந்த வார்த்தைகளுக்கு தமிழ் என்ன சொல்வாங்கன்னா, சமீபத்தில் இந்த பாடலை அடிமையானேன், சமீபத்தில் இந்த பாடலை விரும்பினேன், சமீபத்தில் இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தேன். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், I have recently become addicted to this song. I can't stop listening to it. சமீபத்தில் இந்த பாடலுக்கு நான் அடிமையாகிவிட்டேன், அதை கேட்கவில்லை, நிறுத்த முடியவில்லை. செகண்ட் எக்ஸாம்பிள், this song has recently become my addiction. It's on repeat all the time. இந்த பாடல் சமீபத்தில் எனது அடிமையாகிவிட்டது, அது எப்போதும் மீண்டும் மீண்டும் இருக்கிறது. இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் என்னன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.